சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா கிரகமும் என்ன ஆகும்? அதாவது ஒரு மனிதன் ஜாலியா இருக்கலாம், ஆனா இவ்வளோ ஜாலியா இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 8ஆம் பாவம். அங்கே சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணுமா? கொஞ்சம் பயப்படணும். எந்தெந்த பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 8இல் உச்சம் பெறும் காலகட்டம். ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பலாபலனை அள்ளி கொடுக்க காத்திருக்குன்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி பலன் தான், நல்லதா கெட்டதா? 8ஆம் இடம்ங்கிறது உழைக்காத வருமானம் சொல்லும், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும். சார் லக்கு கிடைக்குமா? திடீர்னு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஜாபாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், திருமண ரீதியாக இருக்கலாம். ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு மூணு தான் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதையும் கொடுக்கணும். ஆனால் ஒரு சில 8ஆம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கு மரியாதை கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல காதல் எது, எந்த காதல் என்ன காதல்னே புரியலையே. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், என்ன புதன் இருக்கிறார், ராகு இருக்கிறார், என்னதான் இல்லை. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா கிரகமும் என்ன ஆகும்? அதாவது ஒரு மனிதன் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ ஜாலியாக இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அவன் இப்போ தான் கடகராசி, அவர் கடகராசி இப்போ தான் ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்தேன். எல்லா கிரகமும் 8ல் போய் மறையுதுப்பா, கொஞ்ச நாளுக்கு வண்டியில் ஓட்டாதப்பா, அதை பார்க்க இது ஒரு பழத்தை போய் கேட்க வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் உங்கள் காட்டில் பெய்து பாருங்க மழை. ஏன் குருஜி நீங்கள் வேறு, நானே அவன் இங்கே வந்து இங்கே பாருங்க, அவனுக்கு இங்கே சொல்லுவாங்கல்ல, இவருக்கு இளநீல தண்ணி இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தில் செந்தில் கவுண்டமணி ஜோக் வரும். அவனுக்கு ஒன்று வரலையா, இவருக்கு இளநீல தண்ணி இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு இங்கே வேலையா இல்லையா. உங்களுக்கு ஊரே சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்காந்து லவ் வருது, காதோல் காதோல் பண்ண போறீங்க. ஏன்னா இதை ஏன் நான் அப்படி கிண்டல் பண்ணுறேன்னா, ஒரு கிரகம் வந்தால் பரவாயில்ல. நான் எப்பயுமே காதலுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஆள். காதலுக்கு மரியாதை படமே 4 தடவை பார்த்தேன்னா அந்த அளவுக்கு காதலுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கு மரியாதை கொடுக்கலாம், உங்களுக்கு நல்ல காதல் எது, எந்த காதல் என்ன காதல்னே புரியலையே. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், என்ன புதன் இருக்கிறார், ராகு இருக்கிறார், என்னதான் இல்லை. அப்போது எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு கியூப், என்ன ஏப்பா ஒரு மனுஷன் லவ் பண்ணலாம், ஆனால் லவ் மட்டுமே பண்ணால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். இந்த 7ஆம் இடத்துல காதல் வருகிறது, முறையற்ற காதல் நிறைய வரும். நிறைய பேர் இது ஒரு பெருமையாக கேட்குறது, ஃப்ரெண்டுனாலே நல்லா வந்தான், அதில் என்ன நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டுங்கிறது அப்படிங்கிறது. காதல்னாலே நல்ல ஃபீலிங் தான், அதில் என்ன நல்ல காதல் கெட்ட காதல்? யாருப்பா சொன்னா? நல்ல காதல் மாதிரி இன்னொரு காதல் கூட ஒன்று இருக்குது. 7ஆம் இடத்துல இது இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது நான் சொன்ன பாருங்க, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கிளைமாக்ஸ் ஒன்று வரப்போகுது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 7லே ராகு வந்தால் என்ன பண்ணார், கூப்பிட்டு போய் மாட்டி விட்டுருவார். எனக்கு குறிச்சி ஃபீல் பண்ணாங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. நம்மளால என்ன நீங்கள் சொன்ன இன்சில் இல்லை அப்படின்னாங்க. ஐயோ சே, நான் கூட என்னவோ நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சில பேர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், இந்த பீச்சில் போய் மாட்டிக்கிட்டார். அந்த ஜோடியை வந்து நான் தேடிட்டுருக்கேன். குடிச்சிட்டு போயிட்ட இந்த காவலரெல்லாம் அடித்து என்னென்னமோ பண்ணி மாட்டிக்கிட்டார். அப்போது அடுத்த நாள் தான் அவரை பற்றி ரகசியம் தெரிய வந்தது. 15 வருஷமாக அந்த பொண்ணோட வாழ்ந்துருக்கான் அந்த ஆள். ஆனால் 15 வருஷமாக வீட்டுக்கே தெரியாமல் மெயின்டைன் பண்ணியிருக்கான். அவன் கிரகம் அன்றைக்கி போய் மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி ரொம்ப நாளாக சில பேர் சிம்மராசிக்காரங்கள்லாம் ஒரு பெரிய பிரதாபமாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் வந்துடுத்தோ, நீங்கள் இந்த ஒரு மாதம் என்ன பண்ணணும், பெய்யாமல் இருக்கணும். ஸோ அமைதியாக இருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்குவீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ தான் ஃபாரினாக போக போகிறீங்க. மலேசியா தான், சிங்கப்பூர் தான், துபாய் தான், இந்த மாதிரி கண்ட்ரியாக போய் எதுக்கு அம்மா அவனை இம்புட்டு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ட்ராவலிங்கில் இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்தியாவில் சாப்பிட, மத்தியானம் லஞ்சு வந்து துபாயில் சாப்பிட்றது,
போதும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் வந்துடுச்சுன்னா பிஸியாகவே இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது கல்யாணமே ஆகலை, எனக்கெல்லாம் வாழ்க்கையில் எங்கே சார் கல்யாணம் போகுது அப்படின்னு சில பேர் வெக்ஸில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட திருமண யோகங்கள் கூடி வருகின்ற நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். அடுத்தாக 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது புதிய பார்ட்னரை நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பார்ட்னர் ஒருத்தரை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த பார்ட்னரால் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் மிக ஏராளமாக இருக்கும். ஏதேனும் ஒரு நன்மை அவர் கூட சேர்ந்ததுக்கப்புறம் என் லைஃப் மாறிடுச்சு, என் லைஃப் என்லைட்டன் ஆகிடுச்சு, நான் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு வந்துட்டேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா புதிய பார்ட்னர்ஷிப். நண்பர்களே, நம்ம ஒரு வேகத்தில் ஓடுறோம், அந்த வேகத்துக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ஓடுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வேகமாக ஓடுறதெல்லாம் இப்போ தான் நடக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல ஓடுறது அது தவிர 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 9 கிரகங்கள் வரிசையில் இதையும் சொல்லி ஆகணும். ஸோ மார்ச் மாதம் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டம சனியாக போகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தரும். அதான் அதில் இருக்க மிக முக்கியமான விஷயம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத மேட்ரு எதுலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. இந்த மார்ச் 6க்கு அப்புறம் பெய்யாமல் இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், இப்போ 2 டபுள் அட்டாக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜெயில்வாதம், அபவாதம், சிறைவாதம் அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 8ஆம் பாவம். அங்கே சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணுமா? கொஞ்சம் பயப்படணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் பயப்படவே வேண்டாம் அப்படின்னா 5 விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாம்மா இந்த அஷ்டம சனியை பற்றி நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. என்னென்ன விஷயம் அது? மொதல் விஷயம் பார்த்திங்கன்னாம்மா, உங்கள் கையிருப்பு. உங்கள் கையில் 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, சனி எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம கையில் இருக்கிறத பிடுங்கி நம்மளை கொஞ்சம் எம்டி பண்ணணும். எம்டி பண்ண நம்ம கொஞ்சம் உடைவோம் பார்த்தீங்களா, மனதளவில் பார்த்திங்கன்னா நொந்து போவோம். அந்த வேலையை சனி பகவான் செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் பிடுங்க பார்ப்பாரு, நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு ரொம்ப யார் மூலியமாக பிடுங்க பார்ப்பாரு? நம்மளால் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நெருங்கின உறவாக இருக்கலாம், இல்லை மனசுக்கு பிரியமானவங்களாலாம் இருக்கலாம், இல்லை ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், நான் கஷ்டப்படும் போது எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தவங்களா இருக்கலாம். அப்போ நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்லை மச்சிஞ்சியாக இருக்கலாம், மச்சன்னா இருக்கலாம். மச்சிஞ்சிக்கிட்டலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க, மச்சிஞ்சிக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம பார்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்கம்மா, இப்போ கொடுமா, 1 மணி நேரத்தில் கொடுக்குறம்மா, கரெக்டாக 2 மணி நேரத்தில் கொடுக்குறம்மா, நாளை காலையில் கொடுக்குறம்மான்பாங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் வரவே வராது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ரொம்ப எளிமையான விஷயம். நீங்கள் என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் இது ஃபீஸ் கட்டுறதுக்கு இருக்குது, குழந்தைக்கு இந்த செலவுக்காக இருக்குது, இந்த அத்தியாவசிய செலவுக்காக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே வட்டிக்கு வாங்கிக்கோங்க, அந்த வட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்றது சொல்லிவிடுங்க. ரொம்ப சிம்பிள். அந்த ஆள் வட்டி கொடுக்குறாரு, அவரை நான் சொல்கிறேன் நீ போய் வாங்கிக்கோ, அந்த வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். அங்கே மொதல் விஷயம், இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பற்றி பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கும் தான். எப்படி குடும்பம் அப்படின்னா சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். பிரச்சனையே இல்லாத குடும்பம் உலகத்தில் ஏதாவது இருக்கா காமி அப்படின்னா யாராலையும் காமிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். இதுவும் கடந்து போகும். அமைதியாக இருங்க. இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஐயோ இந்த பிரச்சனைலாம் நான் தீர்த்துடணும், இங்கே வா பிள்ளை, நீ இப்படி வா, பொண்டாட்டி நீ இப்படி வா, மாமியார் நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பஞ்சாயத்து பண்ணால் பஞ்சாயத்து தான் மிஞ்சும். பஞ்சாயத்து இன்னும் பெருசாகிட்டே போகுமே தவிர அதுக்கு புல் ஸ்டாப்பே வராது. கம்மான்ற மாதிரி ஆகிடும். ஸோ அமைதியாக இருந்துருங்க. யாருக்கு வீட்டில் ரொம்ப நேரம் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லுங்கள், அவங்கள ஓடியாட சொல்லுங்கள். நம்ம பாட்டு செவனேன்னு இருக்கலாம். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது விஷயம், வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா என்ன காரணமோ தெரியாது, ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இவ்வளோ நாள் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேன் ஹையர் அஃபிஷியல், திடீர்னு என்ன டார்கெட் பண்ணுறான். ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருந்த பிள்ளை பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு அவளுக்கு என்ன பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை இல்லைங்களா? கட்டின மனைவி கூட பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை. அப்போ யாருமே வரப்போகிறது இல்லைன்னு போது அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்க வேண்டாம். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கடந்து போகும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ், நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, 4 தெரு தள்ளி இருக்க 3வது வீடு, அத்தனை பேருக்கும் நம்மளை தேவையில்லாமல் பிடிக்காம போகும். என்ன இப்போ அவங்களுக்கு பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், பிடிக்காம என்ன பண்ண போகிறோம், போங்கயா அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருந்தால் தானே நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். ஹெல்த் வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லைங்களா? அப்போ நம்மளோட ஹெல்த்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வேணும். நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன வலி வருது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கணும். இந்த வைத்தியமும் நம்ம மாடர்ன் சிஸ்டம் வைத்தியம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம் இந்த மாதிரி வைத்தியம் போங்க. காரணம் இந்த வருஷம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைத்தியங்கள் தான் வந்து சூப்பராக பலிதமாகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மகர சங்கராந்தி புருஷன் விதமாகவும் இந்த மாதிரி வைத்தியங்கள் ஆல்டர்னேட் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பதிவையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பதிவிடுறேன். சரி, ஆக இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுமா. நானுன்ற பொதுவாக சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டிங் கேரக்டர் உண்டு. ஆளுமையான பர்சனாலிட்டி தப்பு இல்லை. உங்களுக்கு அத்தனை திறமை இருக்கும். எல்லா திறமையும் இருக்கும். உங்களுக்கு ஆளுமை இருக்க தானே செய்யும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆளுமையை காமிக்கூடாது, அமைதியை மட்டும் கையாளணும். சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். நான் படிக்கிறேம்மா, நான் வந்து +2 படிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்மா? நான் 10th படிக்கிறேன், எனக்கு எப்படிம்மா இருக்கும்? குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க கண்ணுங்களா. சரி, நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அதே தான். சரிம்மா, இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்மா, எப்படிம்மா இருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் பிரச்சனையில் உழண்டுட்ருக்கோம் அப்படின்னா இப்போ 8 பக்கத்துலேயும் பிரச்சனை அப்படின்றது வராமல் இருக்கும். ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட் உண்டு. அப்போ உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயங்க. எந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் ஃபேஸ் பண்ணுங்க. பயந்து ஒதுங்கி ஓடக்கூடிய ஆளுங்க நீங்கள் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பயந்து ஒதுங்கணும்னு நினைப்பீங்க, ஒதுங்காதீங்க. உங்களோட மாமூலான குணாதிசயம், இயற்கையான குணாதிசயம் என்னவோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் பிரச்சனைகளை வந்து அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறோம் அப்படின்னா நாய் நம்ம பின்னாடி துரத்திட்டே வரும். நின்று ஒரு கல்லை தூக்கி எறிகிற மாதிரி கல்லே கையில் இல்லை, இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு பின்னாடி ஓடணும், நம்ம அது பின்னாடி ஓடணும்னா அது நம்மளை பார்த்து பயந்து ஓடும். அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து வேலை செய்கிற லேடிஸ்மா, வேலை செய்கிற ஜென்ஸு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹையர் அஃபிஷியல் நம்மளோட சப்பார்டினேட்ஸ், ஹையர் அஃபிஷியல் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுப்பான், இந்த வேலையை இதுக்குள்ளே முடிச்சு கொடு அப்படின்னு. நம்ம கீழே இருக்கவங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டா, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. இங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை, மத்தளத்துக்கு 2 சைடு அடி மாதிரி இருக்கும். அமைதியாக இவ இது செய்ய மாட்டேன்ற கேமரா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை ஸ்மூத்தாக ஸ்மார்ட்டாக டீல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிம்மா. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், 70 வயசு சிம்மம், 80 வயசு சிம்மம், ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவைம்மா. இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம்? சிவன் கோயிலில் போய் உட்காருங்க. இந்த அஷ்டமஸ்தனிக்குன்னே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தலியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில். அதை விட்டால் இங்கே பொழிச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் இருக்கார். 2 இடத்துல எங்கனாலும் போய் ஈஸ்வர வழிபாடு பண்ணணும். சனியை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. இது செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். இல்லை வீட்டு பக்கத்தில் எங்கே சிவன் கோயில்னாலும் அங்கே போய் உட்காந்துருங்க, நிறைய நல்லது நடக்கும். எந்த விதமான கெட்டதும் வந்து உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. நாங்கள் திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கலெக்ஷன் போகிற இடத்துல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, பிரச்சனை, மற்றவங்கள வந்து அவங்களே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அமைதியாக வந்துடுங்க. அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள்மா, நாங்கள் உடல் ஊனமுற்றவர்கள், எங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசாக பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்கிறது அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னதில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்காதுமா, கவலையே பட வேண்டாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 8ல் உச்சம் பெறும் காலகட்டம். ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பலாபலனை அள்ளி கொடுக்க காத்திருக்குன்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி பலன்தான், நல்லதா கெட்டதா? 8ஆம் இடம்ங்கிறது உழைக்காத வருமானம் சொல்லும், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும். சார் லக்கு கிடைக்குமா? திடீர்னு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஜாபாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், திருமண ரீதியாக இருக்கலாம். ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 3 தான் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதையும் கொடுக்கணும். ஆனால் ஒரு சில 8ஆம் இடமே, அப்போ ஒரு சில விஷயங்கள் அதையும் கவனிக்கணும். மொத்தம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். நல்ல காலம் பிறக்கணும்னு வச்சு நம்புவோம். ரைட். முதல்ல ஆண் பெண் இருவரும் இது பொருந்துற மாதிரி தான் எழுதியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு மன நெருக்கடியிலேருந்து விடிவு வர வேண்டிய காலகட்டம். பொதுவாக அந்த ராசி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். வேணுமா வேண்டாமா, ஒர்க்கு, ஃபேமிலி,
டைட்டாக இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. இது இந்த நேரத்தில் ஒரு திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. அஷ்டமச்சனி இருக்கா இல்லையான்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? அந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகும் காலங்கள் அஷ்டமச்சாக்கம் குறைகிறது. அது எப்படி சார் குறையும் அப்படின்னா, 3ஆம் அதிபதி, அதாவது 8க்கு 8 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கட்டுப்படுத்த 8க்கு 8 இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அம்சத்தில் தான் என்னோடய மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். 8க்கு 8 இருந்தால் அந்த 8ஆம் இடம் வலு இழக்கும் அந்த தத்துவத்தில். இப்போ பார்ப்போம் சார். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டு தான் பார்க்கணும். திருமணத்துக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாதகங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்குது. இப்போ அது வரன்கள் நிறையா வரும். அந்த வரன்கள் பார்த்து நிச்சயம் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசிக்கலாம். உறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். என்னங்க பண்ணுங்கிறீங்க வேணாங்கிறீங்கன்னு தோணும். உங்களுக்கு வருகின்ற வரன்களை மேட்சிங் பார்க்குறதுக்கு பண்ணிக்கலாம். பேச்சுவார்த்தைகள் வரைக்கும் பேசலாம். ஆனால் உறுதி வேணாம், பொறுமையாக சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு விசாரிக்க டைம் இருக்காது. சொல்கிற தகவல் உண்மையாக பொய்யான்னு விசாரிக்க டைம், அது ஒன்று மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த நேரத்தில் கூட்டு என்ற சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், லாங் டேர்ம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்க வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக வளர்ச்சிகரமாக இருக்கும். மூத்த சகோதரிகளும் கூட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தோல்கிற காலகட்டம். இப்போ ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது சார், பூர்வீகத்தில் சிக்கல் இருந்தது, எப்போ சார் தீரும்? அதற்கு உண்டான காலகட்டம். சார் ஒரு அடகு வைத்த பொருளை மீட்டு விடுவானா? இது மாதிரி கேள்விகளுக்கு அடகு வைத்த பொருளை மீட்டு அடுத்த படிநிலைக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கிற காலகட்டம். காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் காம்படேட்டிவ் எக்ஸாம் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஆனால் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டாக்குமெண்டேஷன் கரெக்டானு பார்க்கணும். கைரேகை கரெக்டாக வருதா? இந்த நேரத்தில் ஆதார் இருக்குது, ஆதாரில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது, இந்த அட்ரஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம். இதை பண்ணிவிட்டு பண்ணால் தான் பெட்டர். இதை விட்டுறக்கூடாத காலகட்டம். இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7ல் வரும் காலகட்டத்தில் 4-7 சம்மந்தப்பட்டாலே சொத்துக்கு சொத்துன்னு அர்த்தம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் சம்மந்தப்பட்ட கூட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் புதுசாக வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, தொழிலை வச்சுட்டு இது பண்ணலாமான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் பார்க்கணும். இதே சினிமா சம்மந்தப்பட்டதுக்கு ஓகேன்னு இருக்கேன். வேலையை விட்டு நான் சினிமாவில் போகிறேன், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பெரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் சிறுக பண்ணலாம். ஆன்லைன் பேஸ் பண்ண ட்ரைனிங் பண்ணலாம். இந்த நேரத்தில்ங்க சின்ன முதலீடுகள் பண்ணலாம். இல்லை நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னா உங்கள் பேரில் போடாமல் லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டுட்டு, அவங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னு அவங்கள போட்டு நீங்கள் லேபராக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். மாதம் இல்லை சார் நான் பிஸ்னஸ் நான் தான் பண்ணுறேன், அப்போ மாதம் சம்பளம் எடுத்துக்கணும், அப்புறம் எடுத்துக்கிறேன், 6 மாதம் கழித்து மொத்தமாக மொத்தம் அப்படிங்கிறதுல சுத்தம்னு ஆயிரும். 6 மாதம் கழித்து இப்படி எடுத்தால் டெவலப் ஆகும். இந்த நேரத்தில் ஒன்று செக்லிஃப் ஜாமீன் கையெழுத்து மட்டும் பார்த்துக்கங்க. கைரேகை சம்மந்தப்பட்டு பார்த்துக்கங்க. சரி, இப்போ எது யோகம்னா குழந்தைகள் விஷயந்தான். சார் நீங்கள் உழைச்சி குழந்தைகள் நல்லாயிருக்கும், குழந்தைகள் அதுவும் குழந்தை இருக்கிற விஷயம் வந்துடும். அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட தெரியாத குலதெய்வம், கண்டுபிடிக்க முடியாத குலதெய்வம், கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சார் எனக்கு இந்த தெய்வம் வந்து டவுட் இருக்குது சார் அப்படின்னா பிரசனம் போட்டால் தெரிஞ்சிடும். சோழி பிரசனத்தில் பார்த்தா குலதெய்வம் பற்றி ஒரு ஹிண்ட்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த தெய்வமா இந்த 2 ஊரில் எது சார் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த வட்டார வழக்குகள் இதெல்லாம் பார்க்குறது இந்த அம்சத்தில் உண்டு. இப்போ உடல்நிலைகள் ரொம்ப பார்க்க வேண்டிய காலகட்டம். ராசிக்கு உணவு சம்மந்தப்பட்ட பழக்கமே நிறையா மாற்றணுங்க. ஹெல்த் விஷயத்தை கான்ஷியஸ் பண்ணுங்கள். இந்த சுகர் இருக்குது, லைட்டாக ப்ரெஷர் இருக்குது, லைட்டாக வேரியேஷன் இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறது இந்த ராசி தான். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மனசு தான் ரிலாக்ஸாக வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ மனசு எவ்வளோக்குள்ள பூ மாதிரி ரிலாக்ஸாக இருக்கோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன வருமானத்தை கூட போனால் போதும், விடுங்க, 5000 10,000 பார்க்காங்க, ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஏன்னா வேலைக்கும் போயிட்டு பார்ட் டைமும் பார்த்துட்டு வருமானம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே இருப்பார். தூங்குற கூட நேரம் இல்லாமல் இருக்கும். ஆல்ரெடி வேலை இருக்கிற வேலையை டபுள் டியூட்டியாக இருக்கும். கொஞ்சம் மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலும் டெவலப் ஆகும். ஒரு சிலருக்கு மாற்ற சொல்லுவேன், ஒரு சிலருக்கு வேணாம்பேன். அப்போ டாக்டர் சம்மந்தப்பட்ட பெரிய லெவலில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகக்கூடிய காலகட்டம் வருகிற சூழ்நிலை உண்டு. மூத்த சகோதரிகள், இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆறுதலாக உதவிகரமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு பெட் அனிமல்ஸ், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அது விவசாயத்துக்கு பண்ணலாம். இல்லைன்னா நாய்க்குட்டி வளர்ப்பு, இது நாய் சம்மந்தப்பட்ட அதே பிஸ்னஸாக பண்ணலாமா, நாய் வளர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டது, குருவி, இது மாதிரி எது பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு மீன் வளருங்க அப்படின்ட்டு இருக்கேன். உங்கள் திருஷ்டி தோஷத்தை தாங்குவது மீன் விஷயம் தெரிஞ்சு விடும். ரைட், இது மாதிரி நிறைய பேசுவோம். எனக்கு ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.